சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் சிறப்பு குழந்தைகளுடன் நியூஸ்7 தமிழ் சார்பில் நடத்தப்பட்ட கிறிஸ்துமஸ் விழா நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் அமைந்துள்ள 178 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சியோன் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் கேண்டாட்டா விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்காக நடத்தப்படும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பள்ளியை சேர்ந்த குழந்தைகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். விழாவில் பேசிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அமளி வின்சென்ட், சிறப்பு குழந்தைகளுடன் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதற்கு சியோன் வளாகத்தை வழங்கிய நிர்வாகிகளுக்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை கொண்டாடிய நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சிக்கும் நன்றியை தெரிவித்தார். எங்களுடைய பிள்ளைகள் மனவளர்ச்சி குன்றிய பிள்ளைகள். இவங்க நிறைய அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுன்னா இட் டேக்ஸ் 3 months. எந்த ஒரு காரியத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்கணுன்னா 3 months எடுக்கும். இப்போ இயேசுவின் பிறப்பை சொல்ல இருக்கிறாங்க. இதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்து டீச்சர்ஸ் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க எப்படி ஒரு ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு. அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க அந்த பிள்ளைங்க. இந்த ஜாயின் சர்ச்சோடு சேர்ந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூல் பிள்ளைங்க இந்த ப்ளே பண்ண இருக்கிறதுனால இந்த தருணத்தை அவங்க நியூஸ்7 தமிழ் ஒளிபரப்பு இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவங்க இயேசு எல்லாருக்குமே விசேஷமாக இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு இந்த தருணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவங்களும் நம்மளையோட சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்த தருணத்தை கொடுத்து இதை வேர்ல்டு வைடாக ஒளிபரப்ப இருக்கிற நியூஸ்7 தமிழுக்கு எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது நிச்சயமாக மறக்க முடியாத ஒரு தருணமாக இருக்கும். இந்த நல்ல மாலை வேளையிலே ஜயன் சர்ச்சுடைய மைதானத்திலே நாங்கள் ஆண்டவரை எங்கள் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளோடு நாங்கள் மகிழ்ச்சி கொண்டாடும்படியாக அழைத்த நியூஸ்7 தமிழ் டிவி குழுவினருக்கு நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய சேவையை தேவன் ஆசீர்வதிக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன்.